கேரளா லாட்டரி டுடே கிஸ்ஸிங் வீடியோ 07/4/2024 ஒரு அக்ஷயா லாட்டரி டிரா நம்பர் 646 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி வீடியோ. காருண்யா லாட்டரி ரிசல்ட்டை இப்போ ரிவீல் பண்ணிடலாம் வாங்க. டுடே ஒரு கேஎல் ரிசல்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 887. நம்மளோட கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 807. அதாவது ஏபிபிசி இது ஒரு மெம்பர்ஷிப்பு கொடுத்த கெஸ்ஸிங். ஏபிபிசி இன்னைக்கு வெறும் 87, வெறும் 4 செட்டு தான் கொடுத்தோம். நேற்று 3 செட்டு கொடுத்துருந்தோம், ஒரு வின்னிங். இன்னைக்கு 4 செட்டு கொடுத்துருக்கோம். 2 ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னுங்க மெம்பர்ஷிப்பில். ஆல்போர்டில் ஏபி பாஸு 3 டிஜிட்டில் 817 வச்சிருந்தோம், அவன் 887 வச்சுட்டான். அதே மாதிரி நம்ம மார்னிங் போட்ட வீடியோலையுமே ஆல்போர்டு 3 டிஜிட் வின்னிங். ஆல்போர்டு 3 டிஜிட் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். ஏ போர்டு 8 பாஸு, பி போர்டு 8 பாஸு, சி போர்டு 7 பாஸு. ஒரு சூப்பரான தரமான வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல். இந்த பேட்டர்ன் கரெக்டாக ஒர்க் ஆகி ஒரே சூப்பராக தரமாக வேற லெவலில் பேட்டர்ன் வந்து கிளிக் ஆயிருச்சுங்க. இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே பிடிச்சாச்சு. வின்னிங் தான் இருக்குது. வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதாவது மினிமம் உங்களுக்கு வந்து 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங் வேணும்னா, ஆல்போர்டு கெஸிங் வேணும்னா, ஏபிசிபிசி இந்த 3 கெஸுமே வேணும்னா கேஎல் டைமண்ட் பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸிங். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. 3 digit kissing number 798 140 905 068 294 077 085 926 679. இதுதாங்க ஒரு முழுக்க 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர். ஒரு சூப்பரான தரமான பாக்ஸ் கெஸ்ஸிங்காக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுலேயும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில கெஸ்ஸிங் தருவோம். நாளைக்கு மார்னிங் 19 மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் எப்பயுமே 9 to ஒரு 10 o'clock வந்துடும். ஓகேங்களா? அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் பார்த்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள். நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் எப்போ வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வரும்னா ஒரு 9 to அதிகபட்சம் 11 o'clock நம்ம ஒர்க் அவுட் பண்ணி சும்மா வேற லெவலில் தரமாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறக்காமல் ஜாயின் பண்ணுறவங்க கேஎல் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த 3 கெஸ்ஸிங்குமே விசிபிளில் காட்டும், தெரியும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ஆல்போர்டு கெஸ்ஸிங் தான். அக்ஷயாக்குரிய ஒரு லாட்டரிக்குரிய ஒரு ஆல்போர்டு கெஸ்ஸிங் தான் 069. அதாவது ஆல்போர்டு கெஸ்ஸிங் 069 இதுதாங்க முழுக்க ஒரு நாளைக்கு வரக்கூடிய ஒரு அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்புள்ள அதிகபட்ச ஒரு நம்பரில் ஒரு சில கணிப்புகளில் பார்த்துக்கிட்டோம்னா அது 069 தான். இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங் அந்த நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துருவோம். ஏ போர்டு 079, பி போர்டு 136, சி போர்டு 0249. இது ஒரு முழுக்க ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு ஏபிசிக்குரிய ஒரு நாளைக்கு வரக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கன்ஃபார்மான ஒரு வீடியோ கெஸ்ஸிங்னா அது இதுதாங்க. உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங். இந்த 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுடே வந்து 887 அடிச்சிருக்காங்க இல்லையா? அதில் வந்து அந்த ரிசல்ட்டை வச்சே பவர் அண்ட் ஃப்ளிப் கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா நாளைக்கு வரக்கூடிய அதிகபட்சமாக ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு சில நம்பர் இதுதான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்பர். 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங்கில் 349, 362, 095, 163, 369, 126, 052,
690072. இது ஒரு 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங்கான ஒரு கணிப்புகள் அதிகபட்சமா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் அது. இதுல வந்து அவன் 887 பவரையோ ஃபிளிப்லயோ அவன் வச்சு அடிச்சான் இருந்துச்சுன்னா இதுல ஒரு 3 டிஜிட் பிட்டிங் கண்டிப்பான முறையில் நம்மளை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு உள்ள அதிகபட்ச ஹைலைட்டான ஒரு நம்பர் தாங்க இந்த 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங்கான ஒரு நம்பர். 3 டிஜிட் பவரை வந்து அப்படி வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது அப்படி ஒரு பொசிஷன்ல தான், அதாவது அப்படி ஒரு ட்ரிக்ஸை தான் எடுத்து தான் நம்ம 3 டிஜிட் பவர்லையோ ஃபிளிப்லையோ எடுத்து ஏ போர்டில் என்னென்ன நம்பர் வரக்கூடிய வாய்ப்புள்ள நம்பர், பி போர்டில் என்ன நம்பர் இது வரணும்னு ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து நீங்கள் பாக்ஸாக விளையாடணும்னு தேவையில்லை, நீங்கள் பாக்ஸாக கன்வெர்ட்டே பண்ண தேவையில்லை. அதுக்கேற்ற மாதிரி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு ஆர்டர் பண்ணி தான் கரெக்டாக எடுத்துருவோம். எனிவேஸ் இதில் எப்படினாலுமே நம்மளுக்கு கரெக்டான ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால யாரும் எந்த விதமான ஒரு குழப்பமே வேணாம். உங்களுக்கு கரெக்டான முறையில் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணி கரெக்டான முறையில் தான் அவுட்புட் உங்களுக்கு வருது. இதை நீங்கள் அப்படியே எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசிபிசிக்கான ஒரு அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஏபிஏசிபிசி பார்த்துக்கிட்டோம்னா வெறும் 10 நம்பர் தான். 10 நம்பரில் எனி ஒன் நம்பர் வின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். 5571 இது ஒரு சூப்பரான தரமான ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு ஆல் போர்டு கணிப்புகள் அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதாங்க. இது முழுக்க முழுக்க நாளைக்கு இறங்கக்கூடிய நம்பர்ல ஒரு சில நம்பர் உள்ள இருக்கு. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு தரமான ஒரு மாசான ஒரு வின்னிங் ஏற்ற மாதிரி தான் நம்ம இப்பயுமே ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். அதனால இதில் எனிவேஸ் ஒரு வின்னிங் வெயிட்டிங்ல இருக்கு. மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாதாங்க, மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது கேஎல் டைமண்ட் பேக்ல ஜாயின் பண்ணீங்கன்னா 3 3 டிஜிட் பாக்ஸ் நம்பர் வரும். ஏபிஎஸ்சிபிசியில் 3 அல்லது 4 நம்பர் வரும். ஆல் போர்டில் 3 நம்பர் வரும். இதுல எல்லாம் ஏபிஎஸ்சிபிசியில் மினிமம் 3 செட்டாவது பாஸ் ஆகும், ஆல் போர்டில் மினிமம் 2 நம்பராவது பாஸ் ஆகும். 3 டிஜிட்ல மேக்ஸிமம் 3 டிஜிட்டே வின் ஆகிறதுக்கான வாய்ப்புமே நிறையவே இருக்கு. அதனால மறக்காம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. யார் யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ண தெரியலையோ அவங்களுக்குலாம் ஒரு டெமோ வீடியோ வேணா போடுறேன். அதுக்கான ஒரு ஓட்டிங்க தான் நடக்கிறோம். டெமோ வீடியோ யார் யாரெல்லாம் கேட்குறீங்களோ கேளுங்க. எப்படி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணுன்றத நான் டெமோ வீடியோவா உங்களுக்கு வேணா அடுத்து வேணா உங்களுக்கு ஆட் பண்றேன். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்க 5 to 10 செட்டுக்குள்ளேயே போட்டுக்கலாம். எல்லாமே அதிகபட்சம் ஒரு சூப்பரான தரமான ஒரு கணிப்புகளை பார்த்தீங்க. 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்தீங்க, ஆல் போர்டு பார்த்துக்கிட்டீங்க, ஏபிஏசிபிசி பார்த்துக்கிட்டோம், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, போர்டு யூசிங் ஆரம்பிக்காங்க, ஒரு இண்டிவிஜுவல் பிளேயிங் கேம் பார்த்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தாப்புல 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சுங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு சில கணிப்புகள். முக்கிய அறிவிப்பு, இந்த விளையாட்டு பொழுதுபோக்கிற்கு மட்டுமே, இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், கேரளா ஸ்டேட் லாட்டரி கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது. இது முழுக்க முழுக்க கேரளா கணிப்புகளுக்கான ஒரு வீடியோ மட்டுமே. அதாவது என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி, நாட் ஃபார் பெட்டிங் அண்ட் கேம்லிங். இங்கு எதுவும் நடைபெறவில்லை. கெஸ்ஸிங் ஃபார் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.